தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக சதீஷ் ராஜகோபால். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். நியூசிலாந்து அடுத்த 15 ஆண்டுகளில் இந்தியாவில் 2000 கோடி டாலர்களை முதலீடு செய்யும். இரு நாடுகளின் தொழில் வணிக பிரதிநிதிகள் கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. பிரதமர் மோடி ஆட்சியில் 25 கோடி மக்களை வறுமை கோட்டிலிருந்து வெளியே கொண்டு வந்தது வியப்புக்குரிய மாற்றம். ஆக்லாந்தில் நடைபெற்ற தொழில் வணிக கூட்டத்தில் நியூசிலாந்து பிரதமர் கிறிஸ்டோபர் லக்சன் பேச்சு. மத்திய பிரதேசத்தில் இடைத்தேர்தலில் போட்டியிட வாய்ப்பளிக்காததை கண்டித்து சாலை மறியல். தேசிய நெடுஞ்சாலையில் 25 போக்குவரத்தை முடக்கி காவல்துறையினர் மீது கற்களை வீசி எறிந்து வன்முறை. முதலமைச்சர் என்பதை மறந்து அருவருக்கத்தக்க வகையில் விஜய் பேசியுள்ளதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கருத்து. இறந்தோர் குடும்பங்களுக்கு சொந்த பணத்திலிருந்து 1 கோடி ரூபாய் கொடுத்திருக்கலாம் என்றும் யோசனை. மாவீரன் அழகு முத்துக்கோன் தமிழக மண்ணின் வீரத்திற்கும் சுதந்திர வேட்கைக்கும் அடையாளமாக விளங்கியவர். விடுதலை போராட்ட வீரரின் பிறந்தநாளில் முதலமைச்சர் விஜய் புகழாரம். ஈரானை நோக்கி 1000 ஏவுகணைகள் தயார் நிலையில் உள்ளதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரிக்கை. பேச்சுவார்த்தைகளை அமெரிக்கா தொடர்ந்து மேற்கொள்ளும் என்றும் உறுதி. இனி விரிவான செய்திகளை காணலாம். நியூசிலாந்துடன் தடையற்ற வணிக உடன்பாடு செய்து கொண்டுள்ளதால் அடுத்த 15 ஆண்டுகளில் இந்தியா 2000 கோடி டாலர்களை நியூசிலாந்து முதலீடு செய்ய உள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நியூசிலாந்தின் ஆக்லாந்து நகரில் இந்திய நியூசிலாந்து தொழில் வணிக பிரதிநிதிகள் கலந்து கொண்ட கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றினார். அப்போது இந்த ஆண்டில் நியூசிலாந்துடன் தடையற்ற வணிக உடன்பாடு கையொப்பமாகி உள்ளதாகவும் இந்த உடன்பாடு 9 மாத காலத்தில் எட்டப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இதன் மூலம் சந்தை அணுகல், முதலீடு, சேவைகள், தொழில்நுட்பம், திறமையாளர்கள் பணியமர்த்தல் ஆகியவற்றில் இரு நாடுகளுக்கும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் என்றும் தெரிவித்தார். இரு நாடுகளிடையே உள்ள வணிகம் 2030ஆம் ஆண்டில் 2 மடங்காகும் என்றும் அடுத்த 15 ஆண்டுகளில் நியூசிலாந்து இந்தியாவில் 2000 கோடி டாலர்களை முதலீடு செய்ய உள்ளதாகவும் கூறினார். இது வெறும் முதலீடு மட்டுமல்ல என்றும் இந்திய வளர்ச்சி பயணத்தின் ஒரு பகுதியாகும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டார். இன்று இந்தியா உலகிலேயே மிக வேகமாக வளரும் பொருளாதார நாடாக உருவெடுத்துள்ளதாக தெரிவித்தார். சீர்திருத்தம், செயல்பாடு, மாற்றம் என்பதே தமது ஆட்சியின் அடிப்படையாக உள்ளதாக குறிப்பிட்டார். இந்தியாவில் கொள்கை நிலைத்தன்மை, அரசியல் நிலைத்தன்மை உள்ளதால் வளர்ச்சி தொடர்வதாக தெரிவித்தார். இந்தியா வெறும் சந்தை மட்டுமல்ல என்றும் அது பொருளாதார வளர்ச்சிக்கான ஏவுதளமாக உள்ளதாகவும் குறிப்பிட்டார். இன்று பங்கேற்றுள்ள தொழில் வணிக பிரதிநிதிகளில் பெரும்பாலானோர் 35 வயதுக்குட்பட்டவர்கள் என்றும் குறிப்பிட்டார். தொழில் வணிக பேச்சுக்கு பின் ஆக்லாந்தில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு அந்நாட்டு பிரதமர் கிறிஸ்டோபர் லக்சன் நண்பகல் விருந்தளித்து சிறப்பித்தார். அப்போது 2 நாடுகளின் கலை, பண்பாடு ஆகியவற்றை பறைசாற்றும் நடன நிகழ்ச்சி நடைபெற்றது. மதிய விருந்துக்கு பின் பேசிய நியூசிலாந்து பிரதமர் கிறிஸ்டோபர் லக்சன், இந்திய பிரதமர் ஒருவரது நியூசிலாந்துக்கு வருவது கடந்த 40 ஆண்டுகளில் இது முதன்முறை என்றும் இது வரலாற்று சிறப்பு மிக்கது என்றும் தெரிவித்தார். இந்தியாவையும் நியூசிலாந்தையும் இணைக்கும் மற்றொரு சிறப்பாக உள்ளது கிரிக்கெட் விளையாட்டு என்றும் இந்திய சிறுவர்கள் சிறப்பாக கிரிக்கெட் விளையாடுவதாகவும் அவர் தெரிவித்தார். பிரதமர் நரேந்திர மோடியின் ஆட்சி காலத்தில் 25 கோடி மக்களை வறுமை கோட்டில் இருந்து வெளியே கொண்டு வந்துள்ளது வியப்புக்குரிய மாற்றம் என்று நியூசிலாந்து பிரதமர் கிறிஸ்டோபர் லக்சன் தெரிவித்துள்ளார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நியூசிலாந்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு உள்ளார். ஆக்லாந்து நகரில் இரு நாட்டு தலைவர்களும் தொழில் வணிக பிரதிநிதிகளும் வணிகம், தொழில், விளையாட்டு ஆகியவற்றில் ஒத்துழைப்பு குறித்து பேச்சு நடத்தினர். அப்போது பேசிய நியூசிலாந்து பிரதமர் கிறிஸ்டோபர் லக்சன், 1990களில் இந்தியாவில் உழைக்கும் மக்களுக்கு கூலியை நாணயங்களாக கையில் கொடுத்ததை தான் பார்த்துள்ளதாக தெரிவித்தார். பிரதமர் நரேந்திர மோடியின் ஆட்சி காலத்தில் 25 கோடி மக்களை வறுமை கோட்டில் இருந்து வெளியே கொண்டு வந்துள்ளதாக குறிப்பிட்டார். 44 கோடி மக்கள் நடுத்தர வர்க்கத்தினராக உள்ளதாகவும் இது இந்த 10 ஆண்டின் முடிவில் 75 கோடியாக உயரும் என்றும் இது வியப்புக்குரிய மாற்றம் என்றும் தெரிவித்தார். மத்திய பிரதேசத்தில் தாதியா சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிட முன்னாள் உள்துறை அமைச்சர் நரோத்தம் மிஸ்ராவுக்கு வாய்ப்பளிக்காததை கண்டித்து அவர் ஆதரவாளர்கள் காவல்துறையினர் மீது கற்களை வீசி எறிந்து தாக்குதல் நடத்தியுள்ளனர்.
மத்திய பிரதேசத்தில் தாதியா சட்டமன்ற தொகுதிக்கு ஜூலை 30ஆம் நாள் இடைத்தேர்தல் நடத்தப்பட உள்ளது. இதற்கான வேட்புமனு தாக்கல் திங்கட்கிழமை முடிவடைய உள்ளது. இந்நிலையில் முன்னாள் மாநில உள்துறை அமைச்சர் நரோதப் மிஸ்ராவுக்கு இந்த தேர்தலில் போட்டியிட பாஜக வாய்ப்பளிக்கவில்லை. இதனை கண்டித்து அவர் ஆதரவாளர்கள் ஆயிரக்கணக்கானோர் நேற்றிரவு திரண்டு கன்னியாகுமரி காஷ்மீர் தேசிய நெடுஞ்சாலையில் அமர்ந்தும் மெத்தைகளை போட்டு படுத்து கொண்டும் மறியலில் ஈடுபட்டனர். அப்போது ஆயிரக்கணக்கான வாகனங்கள் 15 கிலோமீட்டர் தொலைவுக்கு அணிவகுத்து நின்றன. இதையடுத்து அங்கு காவல்துறையினர் விரைந்து சென்றனர். அதிகாலை 4 மணி அளவில் அவர்கள் வாகனங்கள் மீதும் காவல்துறையினர் மீதும் கல்லெறிந்து தாக்குதல் நடத்தினர். சில வாகனங்களை தலைகீழாக புரட்டியும் போட்டனர். இதையடுத்து காவல்துறையினர் தடியடி நடத்தியும் கண்ணீர் புகை குண்டுகள் வீசியும் அவர்களை விரட்டி அடித்தனர். இந்த தாக்குதலில் காவல்துறையைச் சேர்ந்த 8 பேர் படுகாயமடைந்துள்ளதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மயூர் கண்டேல்வால் தெரிவித்துள்ளார். தேசிய நெடுஞ்சாலையை மறிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் இப்போது போக்குவரத்து இயல்பு நிலைக்கு வந்துள்ளதாகவும் அவர் கூறினார். அப்பகுதியில் தொடர்ந்து பதற்றம் நீடிப்பதால் காவல் அதிரடி படையினர் குவிக்கப்பட்டு உள்ளனர். போராட்டக்காரர்கள் பயன்படுத்திய மெத்தைகளை காவல்துறையினர் அவ்விடத்தில் இருந்து அகற்றினர். சாலை மறியல் போராட்டம் வன்முறை பற்றி பேசிய மாவட்ட ஆட்சியர் ஸ்வப்னில் வான்கடே நேற்று மாலையில் தொடங்கிய போராட்டம் இன்று அதிகாலை 5 மணி வரை நீடித்ததாக தெரிவித்தார். தாதியாவில் மட்டுமல்லாமல் ஜான்சி, சிவபுரி, குவாலியர் மாவட்டங்களிலும் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதாகவும் இதனால் 25 கிலோமீட்டர் தொலைவுக்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றதாகவும் கூறினார். இடைத்தேர்தலில் போட்டியிட தனக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டதால் தனது ஆதரவாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதை சமூக வலைதளத்தின் வாயிலாக அறிந்து கொண்டதாக நரோதத் மிஸ்ரா தெரிவித்தார். எதிர்ப்பை முறையான வழியில் தெரிவிக்க வேண்டும் என்றும் இப்படி வன்முறையில் தெரிவிக்கக்கூடாது என்றும் தனது ஆதரவாளர்கள் அமைதி காக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். தான் முதலமைச்சர் என்பதை மறந்து அருவருக்கத்தக்க வகையில் விஜய் பேசியுள்ளதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்து உள்ளார். சென்னை எழும்பூரில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது கரூரில் முதலமைச்சர் விஜயின் நேற்றைய பேச்சு வழக்கமான ஸ்கிரிப்ட் தான் என்றும் புது மாதிரியான ஒன்றும் இல்லை என்றும் கூறினார். தமிழக மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்றும் ஊழல்வாதிகளை பக்கத்தில் வைத்துக்கொண்டு ஊழலை ஒழிப்பேன் என்றும் அவர் பேசி வருவதாகவும் தெரிவித்தார். கரூரில் இறந்தவர்கள் குடும்பத்தினருக்கு விஜய் தனது சொந்த பணத்தில் தலா 1 கோடி ரூபாய் கொடுத்திருக்கலாம் என்றும் கடை தேங்காவை எடுத்து வழி பிள்ளையாருக்கு உடைத்தது போல விஜயின் செயல் உள்ளது என்றும் விமர்சித்தார். முதல்வர் என்பதை மறந்து அருவருக்கத்தக்க வகையில் விஜய் பேசியுள்ளதாகவும் தெரிவித்தார். டிஎன்பிஎஸ்சிக்கு படித்துக் கொண்டிருக்கும் இளைஞர்களை வஞ்சிக்கும் வகையில் முதலமைச்சரின் செயல்பாடு உள்ளது என்றும் குற்றம் சாட்டினார். தூத்துக்குடியில் பிறந்த மாவீரன் அழகு முத்துக்கோன் தமிழக மண்ணின் வீரத்திற்கும் சுதந்திர வேட்கைக்கும் அடையாளமாக விளங்கியவர் என தமிழக முதலமைச்சர் விஜய் புகழாரம் சூட்டியுள்ளார். தமிழக முதலமைச்சர் விஜய் தனது சமூக வலைதள பக்கத்தில் சுதந்திர போராட்ட வீரர் மாவீரன் அழகு முத்துக்கோன் பிறந்தநாளை முன்னிட்டு பதிவிட்டு உள்ளார். அதில் ஆங்கிலேய ஆதிக்கத்திற்கு எதிராக விடுதலை குரல் எழுப்பிய சுதந்திர போராட்ட வீரர் மாவீரன் அழகு முத்துக்கோனின் பிறந்தநாளில் தனது மரியாதையையும் வீர வணக்கத்தையும் செலுத்துவதாக தெரிவித்து உள்ளார். அடிமை வாழ்வை விட சுதந்திரமே உயர்ந்தது என்பதை தனது சொல்லாலும் செயலாலும் உணர்த்தி தாய்நாட்டிற்காக தனது உயிரையே அர்ப்பணித்தவர் என்றும் குறிப்பிட்டு உள்ளார். திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தனது சமூக வலைதள பக்கத்தில் சிப்பாய் புரட்சிக்கு நூற்றாண்டுகளுக்கு முன்பே விடுதலை கனலை நம் மண்ணில் மூட்டிய மாபெரும் வீரர் அழகு முத்துக்கோன் என்று புகழாரம் சூட்டியுள்ளார். அடிமையாய் உயிர் வாழ்வதை காட்டிலும் அடக்குமுறைக்கு எதிராக வீரத்துடன் போராடி மடிவதே மேல் என விடுதலை போராட்டத்துக்கான வீரர் வித்தையை மக்கள் மனங்களில் ஊன்றப்பட்ட அழகு முத்துக்கோனின் பிறந்தநாளில் அவருக்கு தன் வீர வணக்கம் செலுத்துவதாக தெரிவித்துள்ளார். ஈரானை நோக்கி 1000 ஏவுகணைகள் தயார் நிலையில் குறிவைக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தனது சமூக வலைதள பக்கத்தில் ஈரான் போர் தொடர்பாக பதிவிட்டு உள்ளார். அதில் ஈரானை நோக்கி 1000 ஏவுகணைகள் தயார் நிலையில் குறிவைக்கப்பட்டுள்ளதாக எச்சரிக்கை விடுத்துள்ளார். தன் உயிரை பறிக்க முயன்றால் ஈரானின் அனைத்து பகுதிகளையும் முற்றிலுமாக அழித்தொழிக்குமாறு அமெரிக்க இராணுவத்திடம் உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள அமெரிக்க இராணுவம் முழு தயார் நிலையில் உள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்த நடவடிக்கை ஓராண்டு காலத்திற்கு நீட்டிக்கப்படக்கூடிய வகையில் மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். பேச்சுவார்த்தைகளை அமெரிக்கா தொடர்ந்து மேற்கொள்ளும் என்று ட்ரம்ப் தெரிவித்தார். இதற்கிடையே அமெரிக்காவும் ஈரானும் அடுத்த வாரம் சுவிட்சர்லாந்தில் அணுசக்தி தொடர்பான புதிய சுற்று பேச்சுவார்த்தைகளை நடத்த வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஓரிரு வாரங்களில் தயாராக உள்ள 50,000 புதிய குடும்ப அட்டைகள் வழங்கப்படும் என உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் வெங்கட்ரமணன் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் ஐந்தாங்கட்டளை பகுதியில் அரசு திறந்தவெளி நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் மர்மமான முறையில் தீ விபத்து ஏற்பட்டது. இதுகுறித்து உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் வெங்கட்ரமணன் சம்பவ இடத்திற்கு நேரடியாக சென்று ஆய்வு மேற்கொண்டார்.
இதைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது, கடந்த 2 தினங்களுக்கு முன்பு அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலைய கிடங்கில் தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் சென்னையில் நெல் மற்றும் அரிசிகளை பாதுகாப்பது குறித்து ஆய்வு செய்யப்பட்டதாக கூறினார். இந்த ஆய்வுக் கூட்டத்தில் பல இடங்கள் கட்டுமானம் உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் செய்து தரப்பட வேண்டும் என்ற கோரிக்கை விடுத்துள்ளதாக தெரிவித்தார். தீ விபத்து சம்பவம் மனிதனால் ஏற்படுத்தப்பட்டதா அல்லது இயற்கை சீற்றங்களால் நடந்ததா என்பது குறித்து மாவட்ட ஆட்சியர் உட்பட அனைத்து அதிகாரிகளுடன் கலந்து ஆராய்ந்து வருவதாக கூறினார். இந்த நெல் கிடங்கு முழுவதுமாக மாற்றி அமைத்து தர நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்தார். ஓரிரு வாரங்களில் தயாராக உள்ள 50,000 புதிய குடும்ப அட்டைகள் வழங்கப்படும் என்று தெரிவித்தார். டெல்டா மாவட்டம் போனால் நிறையா பேடி ப்ரொக்யூர்மெண்ட் ஆகும், நிறையா கல்டிவேஷன் ஆகும். அதை ப்ரொக்யூர்மெண்ட் நாங்கள் சேவ் பண்ணி வைப்போம். எங்கெல்லாம் இடங்கள் இருக்கோ அங்கெல்லாம் இந்த மாதிரி நம்மளோட ஓப்பன் கேப்பில் ஓப்பன் ஸ்டோரேஜ் ப்ரெமைசஸில் சேவ் பண்ணி வைப்போம். அங்கே போதுமான அளவு உள்ள பேடியை வச்சு நெல்லை ஸ்டோர் பண்ணிவிட்டு அதை அங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற ஹல்லிங் ஏஜென்ட், அதாவது அரிசி ஆலைகளுக்கு அனுப்பி அதை ஹல் பண்ணி அரவை பண்ணி. கல்வராயன் மலையில் பள்ளி மாணவிகளுக்கு ஆசிரியர்கள் பாலியல் தொல்லை அளித்ததால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் வன்னியரசு எச்சரித்து உள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலையில் உள்ள ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கான கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்துக்கு பின் சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது கல்வராயன் மலையில் உள்ள பள்ளி மாணவிகளுக்கு ஆசிரியர்கள் பாலியல் தொல்லை அளித்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்தார். நேரடி கொள்முதல் நிலையங்களில் ஒரு மூட்டைக்கு 40 ரூபாய் வசூலிப்பதாக விவசாயிகள் தெரிவித்தால் உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என வேளாண்மை துறை அமைச்சர் வினோத் தெரிவித்து உள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் சூரியம்பட்டி கிராமத்தில் உள்ள ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை சார்பில் 13,91 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 24 முடிவுற்ற புதிய கட்டிடங்களை வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் வினோத் திறந்து வைத்தார். இதன் பின்னர் அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது, நேரடி கொள்முதல் நிலையங்களில் தேங்கி கிடக்கும் நெல் மூட்டைகளை விரைவில் அங்கிருந்து அகற்றுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். பட்ஜெட் தாக்கல் செய்வதற்காக பல்வேறு மாவட்டங்களில் நேரில் சென்று ஆய்வுகள் நடத்தி வருவதாகவும், நேரடி கொள்முதல் நிலையங்களில் ஒரு மூட்டைக்கு 40 ரூபாய் வசூலிப்பதாக விவசாயிகள் தெரிவித்தால் உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று கூறினார். இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் விஜய் சரவணன், தஞ்சை மாவட்ட ஆட்சியர் ரேவதி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திமுகவினர் யாருக்கும் எதற்கும் அஞ்ச மாட்டார்கள் என்று சட்டமன்ற உறுப்பினர் அனிதா ராதாகிருஷ்ணன் தெரிவித்து உள்ளார். தூத்துக்குடியில் முன்னாள் அமைச்சர் மற்றும் திருச்செந்தூர் சட்டமன்ற உறுப்பினர் அனிதா ராதாகிருஷ்ணனிடம் தமிழக வெற்றி கழகத்தில் இணையுமாறு மிரட்டப்பட்டதாக அவர் கூறிய விவகாரம் தொடர்பாக மாவட்ட குற்றப்பிரிவு காவல்துறையினர் சுமார் 1.5 மணி நேரம் விசாரணை நடத்தினர். விசாரணைக்கு பிறகு அனிதா ராதாகிருஷ்ணன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தமிழக வெற்றி கழகத்தில் இணையுமாறு நேரில் வந்து பேசிய இருவர் குறித்து காவல்துறையிடம் முழு விவரங்களையும் தெரிவித்து உள்ளேன். திமுகவினர் யாருக்கும் எதற்கும் அஞ்ச மாட்டார்கள் என்று தெரிவித்தார். ஸ்ரீவைகுண்டத்தில் உள்ள குடிமை பொருள் சேமிப்பு கிடங்கில் சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் திடீர் ஆய்வு மேற்கொண்டதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டு உள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் உள்ள உணவுப் பொருள் சேமிப்பு கிடங்கில் சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது கூடுதலான எடை காட்டக்கூடிய அளவில் எடை மிஷின் இருந்ததை கண்டு உடனடியாக மேற்படி 2 எடை இயந்திரங்களையும் அப்புறப்படுத்த அதிகாரிகளிடம் உத்தரவிட்டார். இதன் பின்னர் அவர் அங்கு 100க்கும் மேற்பட்ட அரிசி மூட்டைகளை ஏற்றி வந்த லாரியின் டயர்கள் பழுதடைந்திருந்ததை கண்டறிந்து உடனடியாக போக்குவரத்து அதிகாரிகள் உடனடியாக ஆய்வு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். பெரும் உயிர் சேதம் நிகழ்வதற்குள் லாரியை ஆய்வு செய்ய வேண்டும் என்று அதிகாரிகளிடம் வலியுறுத்தினார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அரசு மருத்துவமனையில் ஆதார் கார்டு OTP நடைமுறையால் மக்கள் அவதியடைந்த நிலையில் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயசுதா லட்சுமிகாந்தன் நேரில் சென்று ஆய்வு செய்தார். ஆரணி அரசு மருத்துவமனையில் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து நாள்தோறும் 100கணக்கான நோயாளிகள் உள் நோயாளிகளாகவும் வெளிப்புற நோயாளிகளாகவும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் அரசு மருத்துவமனையில் ஆதார் கார்டு மற்றும் செல்போன் எண்ணில் வரும் OTP நடைமுறையை கட்டாயப்படுத்தியதால் வெளியூரிலிருந்து வரும் முதியவர்கள் காலை முதலே காத்திருந்து பெரும் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். இதனால் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயசுதா லட்சுமிகாந்தன் அரசு மருத்துவமனைக்கு சென்று ஆய்வு மேற்கொண்டார். அப்போது பெண்கள், முதியவர்கள் என அனைவரும் இந்த ஆதார் கார்டு OTP நடைமுறையால் பெரும் சிரமப்பட்டு வருவதாக அவரிடம் கோரிக்கை விடுத்தனர். அதனைத் தொடர்ந்து செல்போன், ஆதார் கார்டு இல்லாத பொதுமக்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்கும்படி மருத்துவர்களிடம் சட்டமன்ற உறுப்பினர் அறிவுறுத்தினார். அதிமுகவை தீர்ந்து போன கட்சி என்று பேசிய விஜய்க்கு நாவடக்கம் தேவை என பொள்ளாச்சி ஜெயராமன் தெரிவித்து உள்ளார்.
அதிமுகவில் கோவை தெற்கு மாவட்ட செயலாளர் பதவியை எஸ்பி வேலுமணியிடம் இருந்து பறித்து பொள்ளாச்சி ஜெயராமனுக்கு வழங்கப்பட்டு உள்ளது. மாவட்ட செயலாளராக பொறுப்பேற்றுக் கொண்டது பொள்ளாச்சியில் ஜெயராமன் தலைமையில் அதிமுக ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பொள்ளாச்சி தொகுதியில் அதிமுக தோல்வி குறித்து விவாதிக்கப்பட்டதோடு உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெறுவது குறித்து ஆலோசனை நடத்தினர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய பொள்ளாச்சி ஜெயராமன், தமிழகத்திலேயே அதிக நாட்கள் ஆண்ட கட்சி அதிமுக என்று குறிப்பிட்டார். இப்படிப்பட்ட கட்சியை தீர்ந்து போன கட்சி என்று சொல்கின்ற நாவடக்கம் இல்லாத நடிகர் விஜய் அரசியல் முதிர்ச்சி இல்லாதவர் என தெரிவித்தார். முதலமைச்சருக்கான பக்குவத்தை விஜய் பெறவில்லை என்றும் பொள்ளாச்சி ஜெயராமன் தெரிவித்தார். தனியார் டிரஸ்டிடம் நமது கோவில்களை ஒப்படைத்தால் பாஜக 4 நாளில் வளர்ந்துவிடும் என்று காங்கிரஸ் பொருளாதார நிபுணர் ஆனந்த் சீனிவாசன் விமர்சித்து உள்ளார். கோவை மாவட்டம் காமராஜ் பவனில் காங்கிரஸ் பொருளாதார நிபுணர் ஆனந்த் சீனிவாசன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அயோத்தி ராமர் கோவில் சொத்துக்களிலே பாஜகவினர் கை வைப்பார்கள் என தான் நினைத்து கூட பார்க்கவில்லை என்று தெரிவித்தார். இந்த விவகாரத்தில் சிசிடிவி காட்சிகளை கொண்டு அவர்கள் மாநில காவல்துறையினரை ஒப்புக்கொண்டதாகவும் குறிப்பிட்டார். 6000 கோடி ரூபாய் வரை இந்த கோவில்களுக்காக வருமானம் ஈட்டப்பட்டுள்ளதாகவும் அதற்கான கணக்குகளுக்கு இந்திய மக்களுக்கு யார் பதிலளிப்பது என்று கேள்வி எழுப்பினார். தனியார் டிரஸ்டிடம் நமது கோவில்களை ஒப்படைத்தால் பாஜக 4 நாளில் வளர்ந்துவிடும் என்று தெரிவித்தார். கோவிலில் வரக்கூடிய வருமானங்களை எல்லாம் வைத்து குதிரை பேரத்திற்கு பாஜக பயன்படுத்தும் என்று விமர்சித்தார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் செல்போன் தவறவிட்ட வழக்கில் 13,82,000 ரூபாய் மதிப்பிலான 103 செல்போன்கள் மீட்டு உரிமையாளர்களிடம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஒப்படைத்து உள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் தவறவிட்ட 13,82,000 ரூபாய் மதிப்பிலான 103 செல்போன்களை காவல்துறை அதிகாரிகள் மீட்டனர். இந்நிலையில் மீட்கப்பட்ட செல்போன்கள் அனைத்தும் அதன் உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கும் நிகழ்ச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிபின் தலைமையில் நடைபெற்றது. அப்போது அவர் செல்போன்களை அதன் உரிமையாளர்களிடம் ஒப்படைத்தார். மேலும் இந்நிகழ்வில் செல்போன் திருடப்பட்டாலோ அது குறித்து உடனடியாக பொதுமக்கள் அருகில் உள்ள காவல் நிலையங்களில் சென்று புகார் அளிக்க முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இதைத் தொடர்ந்து சிறப்பாக செயல்பட்ட சைபர் குற்றப்பிரிவு மற்றும் தனிப்படை காவல்துறையினருக்கு மாவட்ட கண்காணிப்பாளர் பாராட்டுச் சான்றிதழ் வழங்கினார். கள்ளக்குறிச்சியில் இருசக்கர வாகனத்தில் வந்தவர் நிலைதடுமாறி கீழே விழுந்ததில் எதிர் திசையில் வந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளரின் அதிவிரைவு படை வாகனம் மோதி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்து உள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஏரவார் கிராமத்தைச் சேர்ந்தவர் சிவக்குமார். இவர் தனக்கு சொந்தமான இருசக்கர வாகனத்தில் கள்ளக்குறிச்சி நோக்கி சென்று கொண்டிருந்த போது முன்னால் சென்ற வாகனம் திடீரென பிரேக் போட்டதால் நிலைதடுமாறி கீழே விழுந்து உள்ளார். அப்போது எதிரே வந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளரின் அதிவிரைவு படை வாகனம் அவர் மீது மோதியதில் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். தகவலறிந்து வந்த கள்ளக்குறிச்சி காவல்துறையினர் விபத்தில் சிக்கி உயிரிழந்த சிவக்குமாரின் உடலை மீட்டு உடற்கூராய்விற்காக கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து இந்த விபத்து தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காஞ்சிபுரத்தில் தனியார் நிறுவனம் சார்பில் குறைந்த செலவில் தரமான புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் திறப்பு விழா நடைபெற்றது. காஞ்சிபுரத்தில் தனியார் நிறுவனம் சார்பில் குறைந்த செலவில் தரமான புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் திறப்பு விழா நடைபெற்றது. இவ்விழாவில் புகழ்பெற்ற புற்றுநோய் நிபுணர் விஸ்வநாதன், முன்னாள் மாநிலங்களவை உறுப்பினர் கனிமொழி சோமு, நடிகர் ரமேஷ் திலக் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் பேசிய தனியார் நிறுவனத்தின் இயக்குநர் விஜயலட்சுமி பாலகிருஷ்ணன், கருணையுடனும் அறிவியல் ஆதாரங்களுடனும் கூடிய தரமான புற்றுநோய் சிகிச்சையை ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் அருகில் கொண்டு சேர்ப்பதே தங்கள் நோக்கம் என்று குறிப்பிட்டார். கந்தர்வக்கோட்டை அருகே அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் போதிய தார்பாய்கள் இல்லாமல் நெற்பயிர்கள் மழையில் நனைந்து சேதமடைந்து உள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் வெள்ளாள விடுதியில் உள்ள அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் 2 நாட்களாக பெய்த மழையால் கொள்முதல் செய்யப்பட்ட நெற்பயிர்கள் கடும் சேதமடைந்து உள்ளது. கிழிந்த தார்பாய்களால் நெல்மணிகள் தொடர்ந்து மழையில் நனைந்து சேதமடைந்து வருவதாகவும் தமிழக அரசு போர்க்கால அடிப்படையில் புதிய தார்பாய்கள் மற்றும் கொள்முதல் செய்யப்பட்ட நெற்பயிர்கள் வைப்பதற்கு கூடார வசதி ஏற்படுத்தி தருமாறு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரவாயலில் முன்விரோதம் காரணமாக வாலிபரை தாக்கி கொலை முயற்சியில் ஈடுபட்ட வழக்கில் 10 பேரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்து உள்ளனர். சென்னை மதுரவாயலைச் சேர்ந்த எலக்ட்ரீஷியன் மணிகண்டனுக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த கிரண் தரப்பினருக்கும் இடையே நீண்ட நாட்களாக முன்விரோதம் இருந்து வந்து உள்ளது. இந்நிலையில் கடந்த 8ஆம் தேதி இரவு மணிகண்டன் தனது நண்பர்களுடன் திடீர் நகரில் உள்ள தள்ளுவண்டி கடையில் சாப்பிட்டுக் கொண்டிருந்தார். அப்போது இருசக்கர வாகனங்களில் வந்த கிரண், சந்தோஷ், ஜானி, சூர்யா உள்ளிட்ட கும்பல் மணிகண்டனை கத்தியால் தாக்கிவிட்டு
உயிரை பறித்து விடுவதாக மிரட்டல் விடுத்து அங்கிருந்து தப்பித்துச் சென்றனர். இதில் படுகாயமடைந்த மணிகண்டன் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். மேலும் இந்த தாக்குதல் குறித்து மதுரவாயல் காவல்துறையினர் தனிப்படை அமைத்து விசாரணை மேற்கொண்டதில் இந்த குற்றச்சம்பவத்தில் ஈடுபட்ட கிரண், சந்தோஷ் குமார், ஜானகிராமன், சூர்யா, சிவபெருமாள் உள்ளிட்ட 10 பேரை காவல்துறையினர் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட வாகனத்தை பறிமுதல் செய்து தலைமறைவாக உள்ள மேலும் சிலரை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். விழுப்புரம் அருகே திருமணத்தை மீறிய உறவால் பிறந்த பெண் குழந்தையின் உயிரை பறித்த இருவரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்து உள்ளனர். விழுப்புரத்தில் உள்ள அரசு மருத்துவமனையில் காணைக்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்த சுதா பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்டு நண்பகலில் அவருக்கு பெண் குழந்தை பிறந்தது. இதன் பின்னர் அதே நாளில் சுதா மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் செய்யாமல் மருத்துவமனையிலிருந்து குழந்தையுடன் வெளியேறி உள்ளார். இதனால் சந்தேகமடைந்த மருத்துவமனை நிர்வாகத்தினர் விழுப்புரம் மேற்கு காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இது தொடர்பாக சுதா வீட்டிற்கு சென்று காவல்துறையினர் விசாரித்த போது குழந்தை வீட்டிற்கு வரும் வழியிலேயே மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழந்ததாகவும் அதன் பின்னர் காலையிலேயே குழந்தையின் உடலை புதைத்ததாக கூறி முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்தார். இதனால் சந்தேகமடைந்த காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டதில் சுதா யோகலிங்கம் என்பவருடன் திருமணத்தை மீறிய உறவில் இருந்ததாகவும் அதனால் கர்ப்பமாகி உள்ளதாக தெரிவித்தார். தனது கணவரிடம் வயிற்றில் கட்டி இருப்பதாக கூறி ஏமாற்றி வந்துள்ளதாகவும் குழந்தை பிறந்ததால் தனது கள்ளக்காதலன் யோகலிங்கத்துடன் இணைந்து ஏரி நீரில் குழந்தையின் உயிரை பறித்ததாகவும் கூறினார். இதன் பின்னர் காவல்துறையினர் ஏரியில் சடலமாக இருந்த குழந்தையை மீட்டு உடற்கூராய்விற்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதைத் தொடர்ந்து சுதா மற்றும் யோகலிங்கத்தை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். கள்ளக்காதல் விவகாரத்தில் குழந்தையின் உயிரை பறித்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே லஞ்ச புகாரை திரும்பப் பெற வலியுறுத்தி புகார் கொடுத்தவரின் வீட்டுக்கு சென்ற கிராம நிர்வாக அலுவலர் மானநட்ட வழக்கு தொடுக்கப் போவதாக மிரட்டிய ஆடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளது. சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே புழுத்திக்குட்டை ஊராட்சியில் மக்கள் தொடர்பு முகாம் நடைபெற்றது. அப்போது ஆறுநூத்துமலை கிராம நிர்வாக அலுவலர் பாலம்மாள் தன்னிடம் 40,000 ரூபாய் லஞ்சம் பெற்றதாக கூறி பலாப்பாடியைச் சேர்ந்த சவுந்தரராஜன் என்பவர் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்தார். இந்த நிலையில் அந்த புகார் அளித்தவரின் வீட்டுக்கு கிராம நிர்வாக அலுவலர் நேரில் சென்று புகாரை திரும்ப பெறாவிட்டால் மானநட்ட வழக்கு தொடுக்கப் போவதாக கூறி மிரட்டியுள்ளார். இதனிடையே மாவட்ட ஆட்சியரின் உத்தரவின்படி கிராம நிர்வாக அலுவலர் பாலம்மாள், புகார் அளித்த சவுந்தரராஜன் ஆகிய இருவரிடமும் வாழப்பாடி வட்டாட்சியர் நாகலட்சுமி விசாரணை நடத்தியுள்ளார். பணம் கொடுத்ததற்கு ஆதாரம் இல்லை என்பதாலும் தன் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அச்சுறுத்தியதாலும் சவுந்தரராஜன் புகாரை திரும்ப பெற்றுள்ளார். எனினும் புகார் அளித்தவரை கிராம நிர்வாக அலுவலர் மிரட்டும் ஆடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி பரவி வருகிறது. கன்னியாகுமரி மாவட்டம் ஆரல்வாய்மொழி கூட்டுறவு வங்கியில் போலி நகைகளை அடகு வைத்து 2,65,00,000 ரூபாய் மோசடி செய்த வழக்கில் முக்கிய குற்றவாளியான சங்க செயலாளர் சகாய திலகராஜை கைது செய்து சிறையில் அடைத்து உள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் ஆரல்வாய்மொழி கூட்டுறவு வங்கியில் நகை அடகு வைக்கப்பட்டு பணம் வழங்கப்பட்டது தொடர்பாக அதிகாரிகள் தணிக்கை மேற்கொண்டனர். அப்போது 2017ஆம் ஆண்டு முதல் 2024ஆம் ஆண்டு வரையிலான காலத்தில் போலி நகைகள் அடகு வைத்து 2,65,00,000 ரூபாய் மோசடி செய்தது கண்டறியப்பட்டது. இதுகுறித்து கன்னியாகுமரி மாவட்ட கூட்டுறவு சங்கங்களின் துணை பதிவாளர் முருகேசன் நாகர்கோவில் பொருளாதார குற்றப்பிரிவில் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் காவல் துணை கண்காணிப்பாளர் பர்னாபாஸ் அறிவுறுத்தலின்படி முக்கிய குற்றவாளியான கூட்டுறவு வங்கி செயலாளர் நாகர்கோவிலைச் சேர்ந்த சகாய திலகராஜ் உள்ளிட்ட 6 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்நிலையில் தலைமறைவான முக்கிய குற்றவாளி சகாய திலகராஜ் மதுரையில் பதுங்கியிருப்பதாக தகவல் கிடைத்தது. மதுரையில் உள்ள விடுதியில் இருந்த சகாய திலகராஜை கைது செய்தனர். பின்னர் அவரை நாகர்கோவிலுக்கு அழைத்து வந்து விசாரணை நடத்தி நீதிமன்ற உத்தரவின்படி பாளையங்கோட்டை மத்திய சிறையில் அடைத்தனர். மேலும் வழக்கு விசாரணையை தீவிரப்படுத்தி உள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் செடல் மாரியம்மன் மற்றும் தர்மசாஸ்தா ஐயப்பன் கோவில்களில் 2 உண்டியல்களை உடைத்து பணம் கொள்ளையடிக்கப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் தலவநாயக்கன் பேட்டையில் அமைந்துள்ள செடல் மாரியம்மன் கோவில் தர்மசாஸ்தா ஐயப்பன் ஆலயத்தில் கொள்ளையர்கள் உண்டியலை உடைத்து அதிலிருந்த பணத்தை கொள்ளையடித்து உள்ளனர். செடல் மாரியம்மன் ஆலயத்தில் கடந்த ஆண்டு கும்பாபிஷேகம் நடைபெற்று முடிந்த நிலையில் உண்டியல் காணிக்கையை இதுவரையில் எண்ணவில்லை. இதனால் உண்டியலில் பெருந்தொகை காணிக்கையாக இருந்திருக்கும் என கூறப்படுகிறது. அம்மன் கழுத்தில் உள்ள பொட்டு தாலியையும் கொள்ளையர்கள் எடுத்து சென்றுள்ளதால் அப்பகுதி மக்கள் கடும் கோபமடைந்து உள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்த காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவிலில் பொருத்தப்பட்டுள்ள CCTV கேமரா காட்சி பதிவுகளை ஆய்வு செய்து கொள்ளையர்களை அடையாளம் காணும் பணியில் ஈடுபட்டு உள்ளனர்.
செங்கம் அருகே பேருந்து படியில் தொங்கிய மாணவனை நடத்துனர் தட்டி கேட்ட விவகாரம் தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அரசு பணிமனை கட்டுப்பாட்டில் நகர பேருந்து செங்கம் வலசை வழித்தடத்தில் இயக்கப்பட்டு வருகிறது. இந்த வழித்தட பேருந்தில் ஓட்டுநர் ஆதிகேசவன், நடத்துனர் சரவணன் ஆகியோர் பணிபுரிந்து வந்தனர். இந்நிலையில் செங்கம் பகுதியில் இருந்து வளையாம்பட்டு, தீத்தாண்டப்பட்டு, வலசை உள்ளிட்ட பகுதிகளுக்கு சென்ற நிலையில் பேருந்தில் அரசு பள்ளி மாணவன் ஒருவர் பேருந்து படியில் தொங்கியபடி பயணம் செய்து உள்ளார். இதனை கண்ட நடத்துனர் படியில் நின்று பயணம் செய்யாதே, பேருந்துக்குள்ளே வரவேண்டும் என கேட்டுக்கொண்டதால் ஆத்திரமடைந்த மாணவன் நடத்துனர் சரவணனை தாக்கி உள்ளார். இதில் காயமடைந்த நடத்துனரை செங்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதித்து உள்ளனர். இதுகுறித்து நடத்துனர் செங்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்து உள்ளார். புகாரின் அடிப்படையில் செங்கம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே மதுப்பாட்டிலுக்கு 10 ரூபாய் கூடுதலாக கேட்பதா என்று கேள்வி கேட்ட குடிகாரரை டாஸ்மாக் ஊழியர்கள் ஓட விரட்டி அடித்து உள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் சித்தாமூர் அடுத்த பலவூரில் உள்ள அரசு மதுக்கடையில் மதுபானங்களில் அசல் விலையை விட பாட்டில் ஒன்றுக்கு கூடுதலாக 10 ரூபாய் வசூலிப்பதாக புகார் எழுந்துள்ளது. இந்நிலையில் கடைக்கு வந்த குடிகாரர் ஒருவர் மதுபோதையில் ஏன் 10 ரூபாய் கூடுதலாக வாங்குகிறீர்கள் என்று கடை ஊழியர்களை பார்த்து கேள்வி எழுப்பியுள்ளார். இதனால் ஊழியர்களுக்கும் அவருக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டு உள்ளது. வாக்குவாதம் முற்றிய நிலையில் ஆத்திரமடைந்த கடை ஊழியர்கள் சிலர் கடையை விட்டு வெளியே வந்து ஓட விரட்டி சென்று அடாவடித்தனமாக தாக்கி உள்ளனர். இந்த தாக்குதலை அங்கிருந்தவர்கள் தங்களது செல்போனில் வீடியோவாக பதிவு செய்து உள்ளனர். தற்போது இந்த வீடியோ காட்சி சமூக வலைதளங்களில் மிக வேகமாக பரவி பொதுமக்கள் மத்தியில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் மிதிவண்டி மீது டிப்பர் லாரி மோதியதில் முதியவர் உயிரிழந்தார். கோவில்பட்டி சங்கரலிங்கபுரத்தைச் சேர்ந்த கிருஷ்ணசாமி மகன் கந்தசாமி தனது வீட்டிலிருந்த பாரத ஸ்டேட் வங்கிக்கு மிதிவண்டியில் சென்று கொண்டிருந்தார். அப்போது முச்சந்தி விநாயகர் கோவில் அருகே சென்றபோது மிதிவண்டி மீது டிப்பர் லாரி மோதியது. இதில் கந்தசாமி கீழே விழுந்து உள்ளார். அப்போது அவரின் கை கால்கள் மீது லாரியின் டயர் ஏறி இறங்கியதில் அவர் பலத்த காயமடைந்தார். அங்கு சென்ற காவல்துறையினர் காயமடைந்த கந்தசாமியை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் மேல் சிகிச்சைக்காக திருநெல்வேலி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆனால் அங்கு சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிந்து டிப்பர் லாரி ஓட்டுநர் மோகன்ராஜிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரியில் நீண்ட காலமாக காவல்துறையினரிடம் பிடிபடாமல் இருந்த கஞ்சா விற்பனையாளர் உட்பட 4 பேரை கைது செய்து உள்ளனர். புதுச்சேரி ஆரியாங்குப்பத்தில் கஞ்சா விற்பனையையும் குற்றச் செயல்களையும் கட்டுப்படுத்தும் வகையில் காவல்துறை உதவி ஆய்வாளர் முருகானந்தம் தலைமையில் காவலர்கள் சுற்றுக்காவல் பணியில் ஈடுபட்டனர். அப்போது மணவெளி பழைய சாராயக்கடை புதர்மண்டி அருகே சிலர் சந்தேகத்திற்கு இடமாக நின்று கொண்டு அங்கும் இங்குமாக நடமாடினர். காவல்துறையினர் வருவதை கண்ட அவர்கள் அங்கிருந்து தப்பி ஓட்டம் பிடித்தனர். அவர்களை மடக்கி பிடித்து விசாரித்ததில் சதீஷ், அருள்ராஜ், முகிலன் ஆகிய மூவரையும் மற்றொரு சிறுவனையும் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து கஞ்சா பொட்டலங்களையும் 3 செல்போன்களையும் பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் நிறுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் புதுக்கடை பேருந்து நிலையம் அருகே சாலை ஓரம் நடத்திய பூக்கடையை மர்ம நபர்கள் சேதப்படுத்தியது குறித்து புகார் அளித்தும் காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்கவில்லை என பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்து உள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் புதுக்கடை பேருந்து நிலையம் அருகே சாலையோரம் பூக்கடைகள் உள்ளன. இதில் 3 பெண்கள் இணைந்து நடத்தும் ஒரு கடையும் உள்ளது. இந்த கடையில் அடிக்கடி பொருட்களை திருடிச் செல்வதும் சேதப்படுத்தி செல்வதுமாக உள்ளது. இதுகுறித்து 4 நாட்களுக்கு முன் காவல் நிலையத்தில் புகார் அளித்து உள்ளனர். இருந்தும் முறையாக நடவடிக்கை எடுக்கவில்லை. தங்கள் கடையை சேதப்படுத்தியவர்களை கண்டறிந்து நடவடிக்கை எடுத்து தங்களுக்கு உரிய பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட பெண்கள் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்து உள்ளனர். போதைப் பொருள் ஒழிப்பை வலியுறுத்தி கோவை துடியலூர் அருகே வட்டமலைப்பாளையத்தில் காவல்துறையினர் இணைந்து மாரத்தான் போட்டி நடத்தியுள்ளனர். போதைப்பொருள் ஒழிப்பு, நலவாழ்வு ஆகியன குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் நடைபெற்ற மாரத்தான் போட்டி கோவை ராமகிருஷ்ணா பொறியியல் கல்லூரி விளையாட்டு மைதானத்தில் இருந்து தொடங்கியது. மாரத்தான் போட்டியை துடியலூர் காவல் ஆய்வாளர் விவேகானந்தன், கல்லூரியின் தலைமைச் செயல் அதிகாரி ராம்குமார், தலைமை நிர்வாக அதிகாரி மகேஷ்குமார் ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். இதில் உடல்நலத்தை பேணுவதன் தேவை, போதை பழக்கத்தின் தீமைகள் ஆகியன குறித்து மாணவர்களிடம் எடுத்துரைக்கப்பட்டது. இதில் ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள், முன்னாள் மாணவர்கள் உள்ளிட்ட 1500க்கும் மேற்பட்டோர் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. போதை இல்லாத தமிழகத்தை வலியுறுத்தி ஆவடியில் தாவேக்கு சார்பில் மாபெரும் மாரத்தான் போட்டியில் ஏராளமானோர் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். சென்னையை அடுத்த ஆவடியில் தாவேக்கு சார்பில் போதையில்லா தமிழகத்தை வலியுறுத்தி 6 கிலோமீட்டர் மாரத்தான் ஓட்ட போட்டி நடைபெற்றது.
தாவேக செயலாளர் நல்லதம்பி தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் ஆவடி சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ்குமார் கலந்து கொண்டு கொடியசைத்து மாரத்தான் போட்டியை தொடங்கி வைத்தார். இந்த ஓட்ட பந்தயத்தில் 5 வயது சிறுவர்கள் முதல் 60 வயது முதியவர்கள் வரை மற்றும் மாற்றுத்திறனாளிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு ஓடினர். போட்டி நிறைவடைந்ததை தொடர்ந்து இதில் முதல் 3 இடங்களை பிடித்த வெற்றியாளர்களுக்கும் பங்கேற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கும் பரிசுகள், கோப்பைகள் மற்றும் பதக்கங்கள் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி வீரமாகாளியம்மன் கோவில் பூச்சொரிதல் விழாவில் ஆயிரக்கணக்கானோர் தலையில் பூத்தட்டுகளை எடுத்துச் சென்று சுவாமி தரிசனம் செய்தனர். அறந்தாங்கி வீரமாகாளியம்மன் கோவில் பூச்சொரிதல் விழாவில் வணிகர் சங்கத்தினர், தங்க நகை வணிகர்கள், வருவாய்த்துறையினர், பொதுமக்கள், ஆயிரக்கணக்கான பெண்கள் கலந்து கொண்டனர். காளியாட்டம், கருப்பராட்டம், மேளதாளங்களுடன் அறந்தாங்கி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக கோவிலை அடைந்து பயபக்தியுடன் வீரமாகாளியம்மனை வழிபட்டு சென்றனர். இந்த பூச்சொரிதல் விழாவில் அறந்தாங்கி சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இனி வருவது திரையுலக செய்திகள். நடிகர் தனுஷ் நடிக்கும் தமிழ் முருகன் படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் வீடியோவில் வேலியேந்தி யானை மீது வரும் தனுஷின் தோற்றம் ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்து உள்ளது. இயக்குனர் வெற்றிமாறன், நடிகர் தனுஷ் கூட்டணி மீண்டும் இணையும் தமிழ் முருகன் திரைப்படம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டு உள்ளது. உண்டர்வார் பிலிம்ஸ் மற்றும் மைல்ஸ் டூகோ இணைந்து தயாரிக்கும் இந்த பீரியட் படத்தை வெற்றிமாறன் இயக்குகிறார். அறிவுமதி திரைக்கதை எழுத சாய் அபயங்கர் இசையமைக்கிறார். ஃபர்ஸ்ட் லுக் வீடியோவில் வேலியேந்தி யானை மீது வரும் தனுஷின் தோற்றம் ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்து உள்ளது. இதனால் அவர் முருகன் கதாபாத்திரத்தில் நடிக்கலாம் என்ற எதிர்பார்ப்பு எழுந்து உள்ளது. படத்தின் நடிகர், நடிகைகள் மற்றும் படப்பிடிப்பு தொடர்பான அடுத்தடுத்த அறிவிப்புகள் விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இனி வருவது விளையாட்டுச் செய்திகள். லண்டன் நகரில் நடைபெற்ற விம்பிள்டன் டென்னிஸ் போட்டியில் 7 முறை சாம்பியன் பட்டம் வென்ற செர்பியாவின் நோவக் ஜோகோவிச்சை வீழ்த்தி இத்தாலியின் ஜானிக் சின்னர் இறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இங்கிலாந்தின் லண்டன் நகரில் விம்பிள்டன் டென்னிஸ் போட்டி நடைபெறுகிறது. இதில் ஆண்களுக்கான ஒற்றையர் பிரிவின் அரையிறுதி சுற்று போட்டியில் இத்தாலியின் ஜானிக் சின்னர் 7 முறை சாம்பியன் பட்டம் வென்ற செர்பியாவின் நோவக் ஜோகோவிச் உடன் மோதினார். இப்போட்டியில் தொடக்கம் முதலே சிறப்பாக விளையாடிய சின்னர் 6-4, 6-4, 6-4 என்ற செட் கணக்கில் நோவாக் ஜோகோவிச்சை வீழ்த்தி இறுதி சுற்றுக்கு முன்னேறினார். இறுதி சுற்றில் ஜானிக் சின்னர் ஜெர்மனியின் அலெக்சாண்டர் ஸ்வெரேவை எதிர்கொள்கிறார். இனி வருவது தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கம் இன்று 1 சவரன் 1,06,400 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 50 ரூபாய் குறைந்து 13,300 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 சவரன் 400 ரூபாய் குறைந்து 1,06,400 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் 1 சவரன் 1,16,072 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 240 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 2,40,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். நியூசிலாந்து அடுத்த 15 ஆண்டுகளில் இந்தியாவில் 2,000 கோடி டாலர்களை முதலீடு செய்யும். இரு நாடுகளின் தொழில் வணிக பிரதிநிதிகள் கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. பிரதமர் மோடி ஆட்சியில் 25 கோடி மக்களை வறுமை கோட்டிலிருந்து வெளியே கொண்டு வந்தது வியப்புக்குரிய மாற்றம். ஆக்லாந்தில் நடைபெற்ற தொழில் வணிக கூட்டத்தில் நியூசிலாந்து பிரதமர் கிறிஸ்டோபர் லக்சன் பேச்சு. மத்திய பிரதேசத்தில் இடைத்தேர்தலில் போட்டியிட வாய்ப்பளிக்காததை கண்டித்து சாலை மறியல். தேசிய நெடுஞ்சாலையில் 25 போக்குவரத்தை முடக்கி காவல்துறையினர் மீது கற்களை வீசி எறிந்து வன்முறை. முதலமைச்சர் என்பதை மறந்து அருவருக்கத்தக்க வகையில் விஜய் பேசியுள்ளதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கருத்து. இறந்தோர் குடும்பங்களுக்கு சொந்த பணத்திலிருந்து 1 கோடி ரூபாய் கொடுத்திருக்கலாம் என்றும் யோசனை. மாவீரன் அழகு முத்துக்கோன் தமிழக மண்ணின் வீரத்திற்கும் சுதந்திர வேட்கைக்கும் அடையாளமாக விளங்கியவர். விடுதலை போராட்ட வீரரின் பிறந்தநாளில் முதலமைச்சர் விஜய் புகழாரம். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லும்படி. 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.